இந்த வீடியோ பாருங்களேன். நாதஸ்வரம் மாதிரி இருக்கிற அந்த கருவியை இவர் வாசிக்கிறப்ப அவரோட கழுத்து பகுதி ஏதோ பலூன் மாதிரி நல்லா விரிவடைஞ்சு திரும்பி குறுகிக்குது. அதே மாதிரி இவரையும் பாருங்கள், இவருக்குமே அந்த கன்னங்கள் நல்லா விரிவடைஞ்சு திரும்பியும் நார்மலான அந்த லெவலுக்கு வருது. இதுக்கு காரணம் என்னென்னா இன்ட்ராஃபெரிஞ்சியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காற்று அழுத்தம் அவங்களோட தொண்டை பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே அந்த காற்றை ரொம்ப அப்படியே எடுத்து அப்படி ஊதுறப்ப அந்த ஃபெரிஞ்சியல் வால்ஸ், அந்த தொண்டை பகுதியோட அங்கே இருக்கிற தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி நல்லா விரிஞ்சு திரும்பியும் விரிஞ்சு குறுகும். இது மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி அந்த கன்னங்களோட பக்சினேட்டர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகி விரிஞ்சு திரும்பியும் குறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு கன்னங்கள் கழுத்து பகுதியிலலாம் ரொம்ப வலி இருக்கும். ஒரு சில பேருக்கு லாரிங்கோசெல்னு ஒரு கண்டிஷன் ஏற்பட்டுடலாம். அது நமக்கு அந்த குரலை கொடுக்குற அந்த லாரிங்ஸ், அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற 2 பவுச் மாதிரி இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ளே காற்று சேர்ந்து அதுவும் வீக் ஆயிரும். கஷ்டம்தான். நன்றி.